Hi dear students, நம்ம இப்போ இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த சம்மில் வந்து இது ஒர்க்டே எக்ஸாம்பிள் புக்கில் வந்து கொஞ்சம் தப்பாக படம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை கரெக்டாக பண்ணலாம். ஒரு கம்பெனி வந்து 40 ஒர்க்கர்ஸை வச்சு ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கை வந்து 150 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. A company initially started with 40 workers to complete the work in 150 days. லேட்டர் இட் டிசைடட் டு ஃபாஸ்டன் அப். அந்த வேலையை வந்து வேகமாக செஞ்சு முடிக்கணுன்றதுக்காக என்ன செய்கிறாங்க, ஆளை வந்து அதிகமாக்குறாங்க. 40 பேருன்றதை 50 பேர் ஆக்குறாங்க, அப்புறம் 60 பேர் ஆக்குறாங்க, 75 பேர் ஆக்குறாங்க. இது கிளியரான விஷயம் தான். அந்த மாதிரி ஆட்களை அதிகமாக்கிக்கிட்டே போனாக்கா அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம கிராஃப் பண்ணலாம். கிராஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கடைசியாக கிராஃபுக்கு போகலாம். அதான் என்னுடைய அட்வைஸு. இப்போ வந்து இதனுடைய இது எந்த மாதிரியான டேட்டான்னு கேட்குறாங்க. ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம கிராஃப் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கடைசியாக கிராஃப் பண்ணலாம். முன்னாடியே கிராஃபை டச் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போது டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன், அதாவது இது டைரக்ட் வேரியேஷனா இல்லை இன்டைரக்ட் வேரியேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, ஒய்யோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா, as x increases y decreases, therefore it is indirect variation அப்படின்னு எழுதிடுறீங்க. இதுக்கு மார்க் இருக்கும். இல்லைனா இதுக்கு இன்னொரு நேம் வந்து இன்வர்ஸ் வேரியேஷன். ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டு நேம் இருக்கு. ஸோ நீங்கள் இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு எழுதினாலும் எழுதலாம், இல்லை இன்வர்ஸ் வேரியேஷன். கண்டிப்பாக இதில் பையன் வந்து அது என்ன வேரியேஷன் கண்டுபிடிக்கிறானா அதுக்கு மார்க் கண்டிப்பாக அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் போட்டுறீங்க. சரி, இப்போ இன்டைரக்ட் வேரியேஷன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? therefore the equation is y equal to k divided by x. நான் ஏற்கனவே சொன்னதுதான், y equal to k by x. இந்த x ஒன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி xy equal to k அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக இதை போல எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இருந்ததுன்னா ஏன் இப்படி ஈக்குவேஷன் இருக்கணும்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா, k உடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ k ஈக்குவல் டு, கேவை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸ் உடைய வேல்யூ வந்து 40, 150. ஸோ திஸ் இஸ் 40 அண்ட் திஸ் இஸ் 150. இல்லைன்னா வேற மாதிரியும் பெருக்கலாம், 50, 120, அது ரெண்டுத்தையும் பெருக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எதை வேணாலும் பெருக்கிக்கலாம். ஸோ 75 into 80 எதை வேணாலும் பெருக்கிக்கலாம். ஸோ அப்போ நம்ம எதை பெருக்கணும் ஒரே ஆன்சர் தான் வரும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் 40ஐயும் 150ஐ மட்டும் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே போட போகிறேன். 0 0 0 0, 20க்கு 0 2, இது வந்து 4 6. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 0 0 6. இதுக்கு k உடைய வேல்யூ வந்து 6000 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் எதை பெருக்கினாலும் அதே 6000 தான் வரும். அதை நிதானமாக நீங்கள் பெருக்கி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த கண்டுபிடிச்ச k உடைய வேல்யூ எடுத்துட்டு வந்து, ஓகே, கண்டுபிடிச்ச k உடைய வேல்யூ எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டார் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. அப்போ ஸ்டார் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் xy equal to 6000 அப்படின்னு எழுதி இதை கட்டம் போட்டுக்கோங்க. இதனுடைய ஈக்குவேஷனை தான் நீங்கள் எழுத வரைய போறீங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து xy equal to 6000. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. நான் ஞாபகம் வச்சுக்கணும், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஸோ இதெல்லாமே 8 மார்க் கொஸ்டின்லப்பா, இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. ஓகேவா? ஸோ இது xy equal to 600. ஸோ இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு நேம் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இது வந்து என்ன மாதிரி கிராஃப் பண்ண சொன்னாங்க. நானும் கிராஃப் பண்ணல, கடைசியாக கிராஃப் பண்ணலான்னு சொல்லி என்ன டைப் ஆஃப் வேரியேஷன்ன்றதை நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ இந்த ஃப்ரம் த கிராஃப் இப்போ கவனிங்க.
இதுல எக்ஸ்ன்றது என்னது, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அதுதான் எக்ஸ். ஒய்ன்றது என்னது, நம்பர் ஆஃப் டேஸ். ஒர்க்கர்ஸ் அதிகமாக்க அதிகமாக்க நம்பர் ஆஃப் டேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்பர் ஆஃப் டேஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமா, வேலை செய்யறதுக்கு நிறைய ஆளு கூட்டின்னு வந்தீங்கன்னா வேலை சீக்கிரமா தானே முடியும், வேலை சீக்கிரமா முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரம் த கிராஃப் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நல்லா கவனி. நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது என்னது, ஒய். ஒய்யை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒய்யை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒய்யை கண்டுபிடிக்கணும். if the company decided to appoint for 120 workers, 120 ஒர்க்கரை வச்சிருக்காங்க. ஒர்க்கர், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ன்றது என்னது, எக்ஸ். எக்ஸோடைய வேல்யூவை 120 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை படிச்சு புரிஞ்சுக்க முடியுது அவங்களால? எக்ஸோடைய வேல்யூ 120 ஒர்க்கர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். கவனி, எக்ஸோடைய வேல்யூ 120 ஒர்க்கர்ஸ்னு கொடுத்தாங்க. கவனிங்களேன், எக்ஸோடைய வேல்யூவை 120 ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 120 ஒர்க்கர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒய்யோடைய வேல்யூ என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனைன்னு தெரியல. 120 பேர் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல இந்த வேலையை முடிக்க முடியும் அப்படி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, நல்லா கவனி, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ xy ஈக்குவல் டு 6000 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் எக்ஸோடைய வேல்யூவை 120 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இன்டூ ஒய் ஈக்குவல் டு 6000 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, ஒய்யோடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ y ஈக்குவல் டு 6000 டிவைடட் பை 120. இதில் 0 0 கேன்சல் ஆகிடும். 2 6 are 12, 1 6 is 6, 2 0 போட்டுக்கிறீங்க. திரும்ப இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 15 வந்துடும். ஸோ y ஈக்குவல் டு 50 டேஸ் அப்படின்னு யூனிட்டோட எழுதுறீங்க. 50 டேஸ். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை, இதுக்கு ஆன்சர் எழுதிடணும். இங்கே எழுதிருங்க. நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு 50 டேஸ். 50. இப்போ 120 பேரை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா எத்தனை நாள் ஆகும், 50 நாள் ஆயிடும். ஸோ இப்போ இதில் இங்கே இருக்கிற பாயிண்ட் என்னதுன்னா, எக்ஸோடைய வேல்யூ வந்து 120, ஒய்யோடைய வேல்யூ வந்து 50. ஒய்யோடைய வேல்யூ வந்து 50. இது ரஃப் ஒர்க்கில் இருக்கட்டும், நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னது, ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னது, இந்த இடத்துல பாரு, கொஸ்டின் நல்லா படிச்சு புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாரு, இஃப் த ஒர்க்கர் ஹேஸ் டு கம்ப்ளீட் பை 30 டேஸ், 30 நாளில் வேலையை முடிக்கணும். நம்பர் ஆஃப் டேஸ்னா ஒய், ஒய்யோடைய வேல்யூவை கொடுத்துட்டாங்க. ஒய்யோடைய வேல்யூவை கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஹவு மெனி ஒர்க்கர்ஸ் உனக்கு வேணும், எத்தனை ஒர்க்கர் உனக்கு வேணும். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ன்றது எக்ஸ், எக்ஸோடைய வேல்யூ என்னதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒய்யை வந்து 13 கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒய்யை வந்து 13 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸோடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம இங்கே கண்டுபிடிக்கலாம். ஓகே, லிசன் திஸ். செகண்ட் சப்டிஷன், y ஈக்குவல் டு 30 டேஸ், 30 நாளில் வேலையை முடிக்கணும். x ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை ஒர்க்கரை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? 30 டேஸில் வேலையை முடிக்கணும் கொஷினில் கொடுத்துருக்காங்க பாரு. 30 டேஸில் ஒர்க்கை முடிக்கணும்னு சொல்கிறாங்க. எத்தனை ஒர்க்கரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும், ஹவு மெனி ஒர்க்கர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த அதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, xy ஈக்குவல் டு 6000. அதில் x அப்படியே இருக்கட்டும், இது 13 எழுதிடுறேன், ஈக்குவல் டு 6000, ஈக்குவல் டு 6000. அப்போது x ஈக்குவல் டு 6000 டிவைடட் பை 30. இதில் 0 0 கட் ஆகிடும். 1 3 is 3, 2 0 0. அப்போ x ஈக்குவல் டு 200, x ஈக்குவல் டு 200. அப்போது இந்த இடத்துல ஆன்சர் எழுதணும். நம்பர் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஈக்குவல் டு 200. 200 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அந்த வேலைக்கு. ஓகேவா?
இது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஒய்ன்றது நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து 200, ஒய்யோடைய வேல்யூ வந்து 30. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம கிராஃப் வரையலாம். எக்ஸோடைய எக்ஸ்ன்றதான் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வைக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே 40 இருக்கு. ஓகேவா? 40 இருக்கு. அதிகபட்சமாக நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எங்கே வரலையும் போயிருக்காங்க பாருங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து 200 வரலையும் போயிருக்காங்க. 40 அதுலேருந்து 200 வரலையும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பெருசாக பிளான் பண்ணணும். இதில் வந்து இதை மாதிரி போட்டாக்கா இப்போ இருங்க, ஒய்யோடைய வேல்யூ பாருங்க, அதிகபட்சமாக 150 இருக்கு. இங்கே ஒய்யோடைய வேல்யூ என்னது பாருங்க, ஒய்யோடைய வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து 50 இருக்கு. அதிகபட்சமாக 150, இங்கேயும் 30. அப்போ 30லேருந்து 150 வரலையும் தான் ஒய்யோடைய வேல்யூ போயிருக்கு. ஒய்க்கு ரொம்ப கம்மியான சைடு கம்மியான அளவு தான் தேவை. ஸோ நான் என்ன செஞ்சிடறேன், இந்த கிராஃபை வந்து ஓகே டே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட், நான் கிராஃப் வந்து இது மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிக்கிறேன். ஏன்னா எக்ஸுக்கு எனக்கு அதிகமான நம்பர்ஸ் தேவைப்படுது, 200 வரையும் தேவைப்படுது, 40 ஒர்க்கர்லேருந்து 200 ஒர்க்கர்ஸ். அதனால் எனக்கு லென்த்தியாக எனக்கு எக்ஸ் தேவை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கான்ஷியஸான ஒரு விஷயம் தான். கொஞ்சம் மூளை வேலை செய்கிறவங்க அதை நம்ம வேகமாக வேலை செஞ்சுக்கலாம். அதேமாதிரி ஒய் ஆக்சிஸில் வந்து நம்மளுக்கு வெறும் 150 வரலையும் தான் தேவைப்படுது. ஹையஸ்ட்டாக 150 வரலையும் தான் தேவைப்படுது. 150 நாட்கள் தோ இங்கே இருக்குது. 150 டேஸ் வரலையும் தான் நம்மளுக்கு அதிகபட்சமாக தேவைப்படுது. ஸோ இப்போ இதை வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஸோ கிராஃப் ரெடி பண்ணலாம். கவனிங்க, இது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், இது 0ன்னு வச்சுக்கலாம், இதை 10ன்னு வச்சுக்கலாம், 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120. கரெக்டாக எழுதணும். ஏதாச்சும் நடுவில் ஒரு நம்பரை தெரியாமல் மறந்து விட்டுடுவோம் கான்ஷியஸ் இல்லாமல். 160, 170, 180, 190, 200. நான் பேப்பரை வச்சு முன்னாடியே எண்ணி பார்த்தேன். இது அந்த மாதிரியே வச்சு போட்டால் நம்மளால இது போட முடியாது, இல்லைன்னா ஸ்கேல் ரொம்ப அதிகமாக வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் இதுமாரி போட்டுக்கிறேன். இல்லைன்னா ஸ்கேல் அதிகமாக்கி போட்டுக்கலாம், போட்டால் நேராக போட்டாலும் ஸ்கேல் அதிகமாக்கி போட்டுக்கலாம். ஸோ நான் அது மாதிரி வேணால் ஒரு கிராஃபை போட்டுவேன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ இதை பாருங்கள், இது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 120, 130, 140 அண்ட் ஃபைனலி இது ஒன்று தான் தேவை, 150. ஸோ எஜ்ஜில் கரெக்டாக இருக்குது 150, 60. இது என்னது, நம்பர் ஆஃப் டேஸ். இது நம்பர் ஆஃப் டேஸ். இதை கிராஃப் ப்ளோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது பாருங்கள், 40, 150. 40, 150 நம்ம என்னென்ன பாயிண்ட்லாம் ப்ளோட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன், நீங்கள் இதில் எழுதிக்கோங்க. லெட் அஸ் ப்ளோட் தி பாயிண்ட். ஓகே, 40, 150 ஒரு பாயிண்ட்டு, 50, 120 ஒரு பாயிண்ட்டு, 50, 120 ஒரு பாயிண்ட்டு, 60, 100 ஒரு பாயிண்ட்டு, 75, 80 ஒரு பாயிண்ட்டு. இன்னும் நம்ம 2 பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல, இந்த இடத்துல ஆன்சர் பாயிண்ட் அது 120, 50. 120, 50 ஒன்று, 120, 50 ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது 30, இது 200, 30. ஓகே, ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ 200, 30. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்கான கிராஃப் வரப்போகிறது தான் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகே, 40, 150. 40, 150. 40. ஓகே, திஸ் இஸ் 40, 40, 150. ஓ, மேலே இருக்குது. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150. 40, 150.
yes 40 comma 150 இது 10 20 30 40 40 comma 150 so that points lies here அதில் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு 40 comma 150 அப்படின்னு எழுதிக்கலாம் 40 comma 150 அடுத்தது 50 comma 120 50 comma 120 and 50 this is here 50 comma 120 okay this is the point 50 comma 120 and this is 50 comma 120 50 comma 120 அடுத்தது 60 comma 100 this is 60 and the 100 is பாருங்க 60 comma 110 yes there is a mistake okay this is 50 comma 120 அதில் ஒரு நம்பர் தப்பா இருந்தது அதை நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன் அடுத்தது 60 comma 100 so this is 60 comma 100 is here and this is 60 comma 100 listen carefully this is 60 comma 100 and what is the next point 60 comma 75 comma 80 okay 75 னா அது எங்க இருக்கும் பாருங்க 75 comma 80 okay listen carefully 75 comma 80 75 னா the 70 க்கும் 80 க்கும் நடுவுல இருக்கும் 75 comma 80 75 comma 80 okay 80 வெளிய வந்துட்டோமா பாருங்க இல்ல வரல இன்னும் மேல போணும் இந்த இடத்துக்கு வரணும் 75 comma 80 so this is 75 comma 80 okay 75 comma 80 75 comma 80 அடுத்தது பாருங்க 120 comma 50 இதோ இருக்கு 120 comma 50 120 comma இது இருக்கு 150 comma 50 so this is 120 comma 50 120 comma 50 அடுத்த பாயிண்ட் 200 comma 30 இதோ இருக்கு 200 இதோ இருக்கு 30 10 20 30 200 comma 30 so this is 200 comma 30 this is 200 comma 30 200 comma 30 ஓகேவா so இதை நம்ம join பண்ணணும் so I will join please listen carefully I will use another color இதை ஸ்கேல் எல்லாம் வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது கையாலே ஸ்மூத்தாக ஜாயின் பண்ணணும் நிறைய நடுக்கம் இருக்கக்கூடாது வளைஞ்சு போகக்கூடாது ஸோ நான் சொன்ன மாதிரியே இருக்குல்ல இந்த கர்வு எஸ் ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது ஓகே நோட்டில் போடும்போது நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக போடலாம் ஸோ இது மாதிரி இந்த கர்வை வரைஞ்சிக்கிறீங்க இதை தான் கேட்டிருந்தாங்க 120 ஒர்க்கர் கொடுத்தா எத்தனை நாளில் வேலையை முடிப்பீங்க அப்படின்னு இருந்துச்சு 50 நாள் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க 120 ஒர்க்கர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க ஓகேவா 120 ஒர்க்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க 120 ஒர்க்கர்ஸ் நீங்கள் இப்போ என்ன செஞ்சீங்கன்னா 120 ஒர்க்கர்ஸ் இதை கிராஃபில் அந்த சொல்யூஷனை நீங்கள் கண்டிப்பாக காமிச்சே ஆகணும் அதுக்கு வந்து கீழே மார்க் கொடுப்பாங்க ஸோ 120 ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ 120 ஒர்க்கர்ஸ் அதில் வந்து ஒரு லைனை போடுறீங்க 120 ஒர்க்கர்ஸ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தோ தான் இருக்குது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸில் 120 தோ இருக்குது ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு லைனை நம்ம வரைஞ்சிக்கலாம் ஸோ இது இந்த டைரக்ஷனில் தான் நான் போயிருக்கேன் இது கருவில் போய் ஹிட் ஆன உடனே ஹிட் ஆன இடத்துலேருந்து யூ டேர்ன் டுவர்ட்ஸ் தி ஒய் ஆக்சிஸ் ஸோ இது நிறைய தடவை நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும் ரொம்ப நேரம் வரையக்கூடாது ஸ்பீட் ஆகிற வரலையும் நம்மளுக்கு வரையணும் ஸோ இதுதான் ஒரு சொல்யூஷன் பாயிண்ட் அடுத்தது 30 நாளில் வேலையை முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க 30 நாள்னா இந்த இடத்துல எங்கே 30 இருக்குன்னு பார்க்கணும் ஸோ இதான் 30 நாள் தோ இருக்கு இங்கேருந்து கருவுக்கு பர்பண்டிகுலராக ஒரு கோடு வரையலாம் ஸோ இந்த விஷயத்தை தான் புக்கில் வந்து கிராஃபில் தப்பாக போட்டிருக்காங்க நீங்கள் கொஷினை படிச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் போட்டது ஸோ இந்த இடம் ஓகே ஸோ இது எங்கே ஹிட் ஆகுதோ அங்கேருந்து டேர்ன் பண்ணி யூ டேர்ன் டுவோர்ட்ஸ் திஸ் ஒய் ஆக்சிஸ் ஸோ அது எங்கே ஹிட் ஆகுதுன்னு பாருங்கள் 200ல் ஹிட் ஆகுது ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து சொல்யூஷனாக சொல்கிறோம் ஓகேவா இப்போது ஸோ முக்கியமான ஒரு விஷயம் ஐ வில் நாட் ஃபர்கெட் அபவுட் தட்
Okay, I need to write the scale. Okay, scale, x-axis, y-axis, 1 centimeter, 1 centimeter equal to இது வந்து 10 workers, 1 10 workers, இது 1 10 days, இது 1 10 days. ஓகே, இது உங்களுக்கு புரியும். ஸ்கேல் போட்டு அதை கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 10 workers, இது வந்து 10 days அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே தான். ஓகே, 10 days 10 workers 40, ஸோ இதுக்கு மேலேயும் இன்னும் கர்வ் இங்கே மேலே இருக்குது. ஸோ நம்ம அது பெருசாக இருக்கும்போது பார்க்கல. ஸோ இந்த இடத்துல அழைச்சிட்றேன். ஓகே, ஸோ இந்த கர்வுக்கு பேர் தான் XY ஈக்குவல் டு 6000. எதையும் மறக்கக்கூடாது. ஸோ இந்த கர்வுக்கு பேர் தான் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. எதையும் மறக்கக்கூடாது நீங்கள். Okay, hope you'll understand this. We'll see in the next video. Thank you.